காலையிலேருந்து வீடியோவே போட முடியல. ஃபுல்லாக வந்து பவர் கட் பண்ணி விட்டாங்க. கரண்டே இல்லை மக்களே. சரி இந்த படத்தை பாருங்கள். சௌந்தர்யா, ஜாக்லின், ரயான் 3 பேர் நின்று அப்படியே அந்த பிக் பாஸ் போட்டிருக்கல அந்த போர்டை பார்த்து வந்து பேசுகிறாங்க. உண்மையாலுமே பேசினது வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் பார்க்க முடிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க, இந்த போர்டை பார்த்தியா, இந்த போர்டை வந்து நம்ம டிவியிலேருந்து பார்த்துருப்போம் பிக் பாஸ் அப்படிங்கிறத. இப்போ உள்ளே வந்துட்டோம், அது எனக்கு பெரிய பிரமிப்பாக இருக்குது. நான் உள்ளே நிற்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க. அப்போ ரயான் வந்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து இந்த பிக் பாஸ்குள்ளே வரதுக்கு 6 வருஷமாக முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. என்னது, சௌந்தர்யா 6 வருஷமாக முயற்சி பண்ணி பிக் பாஸ்குள்ளே வந்திருக்காங்களா? 6 வருஷமாக கிடைக்கலையா? 7வது வருஷம் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே வியப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜாக்லின் சொல்கிறாங்க, நானே 3 வருஷம் ட்ரை பண்ணேன்டா, 3வது வருஷம் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்கிறாங்க. ஜாக்லின் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் தெரியும், ஆனால் அவங்களுக்கே சான்ஸ் கிடைக்கலையா? கிட்டத்தட்ட 3வது வருஷம் தான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லி 2 சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா ரயான் என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் வந்து இந்த வருஷம் தான் ட்ரை பண்ணேன், எனக்கு உடனே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ ரயானுக்கு வந்து உடனே கிடச்சிருச்சு. அப்போ ஜாக்லின் சொல்கிறாங்க, நீ ரொம்ப லக்கியானவன்டா, லக்கி அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர் அப்படியே பார்த்துட்டு, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ரொம்ப இதாக இருக்காங்க. ஆமாம், நான் ரொம்ப லக்கியானவன் தான், உள்ளே வந்தோடனே எனக்கு வந்து ஃப்ரெண்டு கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லி ஜாக்லினை வந்து ரயான்னு சொல்லி கை கொடுக்குறான். அப்போ சவுண்டு பார்த்து, டே ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் உண்மையாலுமே வேறு லெவல் ஒரு ஃபீலிங்கை வந்து பேசினாங்க. அப்புறம் திருப்பி ரயான் சொல்கிறாப்புல, இந்த 3 பேர் நிற்கிறோம்ல, இந்த 3 பேர்த்துலேருந்து கண்டிப்பாக 2 பேர் வந்து ஃபைனல் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி ரயான் சொல்கிறாப்புல. அப்போ ஜாக்லின் வந்து நக்கலாக சொல்கிறாங்க, சௌந்தர்யா வந்து அவள் வந்து போயிடுவா, நம்ம 2 பேரும் வந்து ஃபைனல் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை, நம்ம 2 பேரும் கூட வெளியே போயிடுவோம், சௌந்தர்யா வந்து ஃபைனல் ஆயிடுவா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே வந்து கலாய்ச்சிக்கிறது, பேசுகிறது. உண்மையாலுமே வந்து ஒரு ஆத்மார்த்தமாக, அதாவது இந்த கேம் இருக்குது, இந்த போட்டி இருக்குது, அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் மீறி நம்ம வந்து எப்படியோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இந்த கேமில் எடுப்படான்னு தெரிஞ்சால் கூட அந்த ஒரு சோல் இருக்கு இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி ஒரு பேசுனது உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து உறுதியாக சொல்லவும், அதுக்கு ரயான் சொல்கிறாப்புல, இப்படி சொன்னவங்களாம் என்னன்னாங்கன்னு சொல்லி தெரியும்ல அப்படின்னு சொல்லி ஒரே கலகலப்பாக இருந்துச்சு. அப்போ சௌந்தர்யா வந்து எதுவுமே பேசலை. அவங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸு அந்த ஒரு இது ஜென்யூனாக இருக்காங்க. அது 3 பேருமே தெரியுது. கோவா கேங் அப்படின்னா இவங்க 3 பேர் தான். ஜெஃப்ரி வருவான், ஆனால் ஜெஃப்ரி வந்து பல இடங்களில் போய் உட்காந்துருவான். ஆனால் இது 3 கோவா கேங்கை வந்து நேற்றுக்கு நைட்டு பேசின உண்மையாலுமே வந்து எந்த விதமான ஒரு ஹேட் இல்லை, ஒரு இவங்களை கெடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுனது எனக்கு உண்மையாலுமே பிடிச்சிருந்துச்சி. இந்த 3 பேர்த்தில் வந்து ஃபஸ்ட்டு டாப் 3ல் வர்றது சவுண்டு வந்து வந்துடும். ஜாக்லின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜாக்லினும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். டாப் 3ல் வந்து யார் வருவா? முத்துக்குமரனை கொண்டு வந்துடுவாங்க, சவுண்டு வந்துடும். அதை விட்டால் அடுத்து வந்து ஜாக்கு தான். ரைட்டு, டாப் 3 வந்து இவங்க 3 பேர் தான் வர வாய்ப்பு இருக்குது. அதில் ரயான் வரலன்னா கூட ரயானுடைய ஒரு பாசிட்டிவான சைடு வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு மக்களே. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.